ஐந்தில் அளவானால் அனைத்தும் அமிர்தமாம். ஒரு 5 விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் கரெக்டான ஒரு முறையான ஒரு விஷயத்தில் நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்துட்டு ஒரு அமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு, ஸோ வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லேர்னர்ஸ், கற்றுக்கொள்பவர்களுக்கான ஒரு களத்திற்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய அகம் குளோபல் கேரில் நம்ம மனிதனுடைய வாழ்வில் சம்மந்தப்பட்ட பல விதமான விஷயங்கள் இந்த லேர்னர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அண்ட் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாழ்வியல் கல்வி அப்படின்ற ஒரு அமைப்பின் மூலமாக. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் ஹெல்த் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன, ஆரோக்கியம் அப்படின்ற பல விதமான விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் அதில் லேர்ன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி ஒரு 5 விஷயம் நம்ம ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த 5 விஷயம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய உடல், மனம், ஆன்மா இந்த 3ஐயுமே மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொன்றையுமே நம்ம ப்ராப்பராக இதில் நம்ம பார்த்து உங்களுக்கு நீங்கள் எதில் அதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் செல்ஃபாக அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை டியூன் பண்ணணும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் முதல் விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 5 things ஃபார் குட் ஹெல்த் ஆல்வேஸ் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு 5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5ல் ஏதாச்சும் ஒன்று நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம நிறைய அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணோம்னாலே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு. இந்த காலகட்டத்தில் உணவு அப்படின்ற விஷயத்தில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. கெமிக்கலைஸ்டு ஃபுட் ஆகட்டும், அல்லது அளவுக்கு மீறி சாப்பிட்றது, அல்லது நிறைய அன்வான்டாக சாப்பிட்றது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குது. அப்போ உணவில் ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு வர்றப்ப கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயங்களும் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த விஷயத்தை அப்ளை பண்ணுறப்ப டெஃபினெட்லி உணவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய உடம்பு அப்படின்றது மிகப்பெரிய ஏன்னா உணவு தான் உடலாக மாறுது. அதனால் அந்த உணவு அப்படின்றத கரெக்டாக ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உழைப்பு. அளவுக்கு மீறி உழைக்கிறது, நம்மளுடைய சக்திக்கு மீறி உழைக்கிறது, நிறைய வந்துட்டு அந்த உழைப்புக்கு டைமை கொடுத்து ஆரோக்கியத்தை கெடுத்து அதுக்கப்புறம் உழைச்ச பணத்தை எல்லாத்தையும் போய் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ டெஃபினெட்லி அதனால் இந்த உழைப்பு அப்படின்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களால், உங்களுடைய உடம்புனால, உங்கள் மனசுனால, உங்களுடைய ஆன்மனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் உழைக்கணும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த உழைப்புன்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. கரெக்டான சரியான அளவுக்கு நம்ம அதை உழைக்கணும். அதுக்கு மேலே நிறைய எஃபோர்ட்டை கொடுத்து நம்ம அந்த விஷயத்தை பண்ண வேணாம் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ 3வது உறக்கம். ரொம்ப அளவுக்கு மீறியும் நம்ம வந்துட்டு தூங்கக்கூடாது, அளவுக்கு கம்மியாகவும் தூங்கக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு உறக்கம் வேணுமோ உங்கள் உடம்பே உங்ககிட்ட கேட்கும். அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த உறக்கம் அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறப்ப டெஃபினெட்லி நல்லபடியான ஒரு ஆரோக்கியமான உறக்கம் இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான ஒரு உடம்பும் இருக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். 4வது செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்தியம். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உறவு அப்படின்றது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சுக்கிலம்னு சொல்லக்கூடிய வித்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சக்தி வந்துட்டு தாம்பத்தியம் அப்படின்ற விஷயத்தின் மூலமாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை விட்டு போகும். அப்போ அந்த இடத்துல கணவனும் மனைவியும் சரியான முறையில் அந்த விஷயத்தை வந்துட்டு ப்ராப்பராக பண்ணுறப்ப உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தாட். நம்ம வந்துட்டு நிறைய நம்ம உடம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா உடல் பிரச்சனைக்கு பெரிய காரணம் வந்துட்டு மனம் அப்படின்னு சொல்லலாம். மனம் அப்படின்றது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த தாட்ஸுங்க. நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும். பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கப்போ நம்ம உடம்பு நம்ம வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம என்னெல்லாம் தாட் ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நினைக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் மனசில், அவங்க உடம்புல அது ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நினைக்கிறப்ப பெரிய லெவலில் ரியாக்ட் ஆகும். அப்போ அந்த தாட்டுக்கும் உடம்புக்கும் பெரிய பங்கு வகிக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவான தாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். எனிவே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை வாழ்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அந்த விஷயத்தை நீங்கள் டீப்பாக கற்றுக்கணுன்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கான பர்சனல் கன்சல்டேஷன் அண்ட் இது போக பிஸ்னஸ் கன்சல்டேஷன் அண்ட் லைஃப் எஜுகேஷன் அப்படின்ற விஷயத்தை நம்மளுடைய லேர்னர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக அகம் குளோபல் கேர் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஆரோக்கியமான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.